கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம மல்டி இயர் பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் பார்க்க போகிறோம். அது எந்தெந்த ஸ்டாக்ஸ்னு பார்க்குறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர், நம்ம கொடுக்கக்கூடிய இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக. நீங்கள் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, நாலேஜ் கொடுத்துருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்கும்போது அப்படியே லைக்கை தட்டி விட்ருங்க. நம்ம எவ்ரி மார்னிங் வீடியோ வந்து 7:30 to 8 o'clock அப்லோட் பண்ணுறோம். ஸோ இனிமேல் நான் 7லேருந்து ஒரு 7க்கு அந்த இன்னும் கொஞ்சம் முன்னாடி அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ என்னால் ஈவினிங் வந்து அப்லோட் பண்ண முடியல. ஓகே, நம்ம இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டாக் பார்ப்போம். நம்ம சப்ஸ்கிரைபர் சரணியாக ஒரு 2 ஸ்டாக்ஸ் கேட்டிருந்தாங்க, அதை நம்ம லாஸ்ட்டில் பார்த்துருவோம். ஓகே, நம்ம இப்போ ஸ்டாக்குக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாக் சுந்தரம் பிரேக் வந்து ஒரு ரவுண்டிங் பாட்டம். ஸோ பிரேக் அவுட் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 2017 ஒரு 7 இயர் ஹையை பிரேக் பண்ணியிருக்கு. பிரேக் பண்ணி ஸ்ட்ராங்காக உங்களுக்கு அப்சைடில் போயிருக்கு. கிட்டத்தட்ட ஃப்ரைடே மட்டுமே 20% அப்சைடில் போயிருக்கு. ஸோ நம்ம என்ட்ரின்னு பார்த்தோம்னா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம என்ட்ரி எடுத்துக்கிடலாம். ஸோ இங்கே பாருங்கள், இதோட ஸ்டாப் லாஸ்ன்னு பார்த்தோம்னா இந்த ப்ரீவியஸ் லோவை வச்சுக்கலாம். ஸோ 704 இல்லை 705 ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு நம்ம இந்த ஸ்டாக்ஸை வந்து ரன் பண்ணலாம். ஸோ இதோட டார்கெட், அதாவது சுந்தரம் பிரேக்கோட டார்கெட் பார்த்திங்கன்னா 1350 ரூபா மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 50% அப்சைடில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம அந்த டெய்லி அதாவது பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் பார்க்குறோம். ஸோ வீக்லி ஒன்ஸ் வந்து மல்டி இயர் பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் பார்ப்போம். ஸோ இந்த மல்டி இயர் பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் வந்து மேலே வெறித்தனமாக மேலே ஏறும். சம்டைம்ஸ் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே ரீச் ஆயிரும். ஸோ இதில் என்ன கேட்டால் ஒரு 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 ஷார்ட் பீரியடில் நம்ம ஹை ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்கலாம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற செகண்ட் ஸ்டாக் ஸ்ட்ரைட்ஸ் ஃபார்மா. ஸோ ஸ்ட்ரைட்ஸ் ஃபார்மா கிட்டத்தட்ட இதுவும் ரவுண்டிங் பாட்டம்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் இது கிட்டத்தட்ட பாருங்கள், இதுவும் 2015 ஹையை பிரேக் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட 9 வருஷம் ஹையை பிரேக் 9 வருஷம் ஹையை பிரேக் பண்ணலை, பட் நியர்பையில் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், கரெக்டாக அதோட ஆல் டைம் ஹையில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்குது. நீங்கள் பிரேக் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுக்க போகிறோம். ஸோ என்ன கேட்டால் வீக்லியில் பிரேக் ஆனதுக்கப்புறம் என்ட்ரி எடுக்கலாம். இல்லை அப்படின்னா டெய்லியில் ஸ்ட்ராங்காக ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுத்துக்கிறலாம். ஓகே, இதோட டார்கெட்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டாப் லாஸை பார்த்துடலாம். ஸ்டாப் லாஸ் வந்து இந்த பெரிய கேண்டில் வச்சுக்கலாம். ஸோ 1120 ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு நம்ம இந்த ஸ்டாக்ஸை வந்து ரன் பண்ணலாம். இதோட டார்கெட்னு பார்த்தீங்கன்னா அப்சைடில் ஒரு 24% அப்சைடில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட அதோட டார்கெட் 1652 ரூபா போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஸ்ட்ரைட்ஸ் ஃபார்மாவோட ரிசல்ட்ஸ்லாம் நல்லா வந்திருக்கு. ஸோ நான் பார்த்துட்டேன். ஸோ நீங்களும் ஒரு தடவை நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது அகைன் பார்த்துட்டு நீங்கள் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஸ்டாக் எவரெடி. ஸோ எவரெடி வந்து ஒரு கன்சல்டேஷன்லேயே போயிட்டு இருந்துச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2021 ஹையை, கிட்டத்தட்ட 3 வருஷம் ஹையை இப்போ பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ நான் வீக்லி ஷார்ட் எடுத்திருக்கேன். இந்த ஹையை பிரேக் பண்ணி ஓப்பன் க்ளோஸும் வெளியில் வந்திருக்கு. ஸோ ஆனால் இந்த ஸ்டாக்ஸை வந்து நம்ம கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் என்ட்ரி எடுக்கலாம். வீக்லியில் க்ளோஸ் ஆகிருக்கு, பட் ரெண்டாவது கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பின்னிங் டாப் மாதிரி வந்திருக்கு. ஸோ ஒரு ரிஜெக்ஷனோடு இருக்குது. ஸோ அகைன் இந்த இடத்துல இருந்து, அதாவது மறுபடியும் அதோட இந்த சப்போர்ட்டுக்கு, இந்த ட்ரெண்ட் லைனில் வந்து மறுபடியும் சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் மறுபடியும் மேலே போகலாம். அப்படி இல்லை அப்படியே கூட மேலேயும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன கேட்டால் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம இப்போ என்ட்ரி எடுத்துக்கலாம். ஒரு கன்சல்டேஷன்லேருந்து மேலே போகும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் மேலே போகும். இது ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸும் கூட. இதோட ரிசல்ட்ஸ் எல்லாம் நான் பார்த்துட்டேன். ஸோ நல்லா இருக்குன்னு சொல்லலாம். சூப்பராக வரலைனாலும்
பேடாகவும் இல்லை. ஸோ நல்லாயிருக்கு. நீங்களும் ஸோ ரிசல்ட்ஸ் எல்லாம் பார்த்துருங்க. பார்த்துட்டு நீங்கள் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஓகே, கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ எடுத்துக்கிட்டு இதோட டார்கெட்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 31% அப்சைடில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஸ்டாப் லாஸ்ன்னு பார்த்தோம்னா இந்த 420 ஸ்டாப் லாஸாக வைக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த ட்ரெண்டில் எனக்கு கீழே எனக்கு கேட்டால் உங்களோட ரிஸ்க் நான் எந்த இடத்துல எங்கே வைப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்டில் எனக்கு கீழே தான் நான் ஸ்டாப் லாஸ் வைப்பேன். ஓகே, ஸ்டாப் லாஸை வச்சுக்கிட்டு நம்ம இந்த ஸ்டாக்ஸை வந்து நீங்கள் ரன் பண்ணலாம். இதோட டார்கெட் வந்து கிட்டத்தட்ட 580 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சாரி, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்டாக்ஸ் மணப்புரம். ஸோ மணப்புரம் வந்து 2021 ஹையை கிட்டத்தட்ட 3 வருஷ ஹையை பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அகைன் ஏற்கனவே போய் அதோட ஆல் டைம் ஹையை டச் பண்ணிவிட்டு ஒரு சின்ன கரெக்ஷன். ஸோ கரெக்ஷன் வந்துட்டு வீக்லியில் மறுபடியும் அப்சைடில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மறுபடியும் பிரேக் அவுட் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ இதுதான் அதோட ஆல் டைம் ஹை. ஆல் டைம் ஹையை டச் பண்ண உடனே ஒரு மைல்டான ப்ராஃபிட் புக்கிங். ஸோ அதை முடிச்சுட்டு மறுபடியும் வீக்லியில் பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ என்ட்ரி எடுக்கிறவங்க ஸோ என்ன கேட்டால் நம்ம எப்பயுமே இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணதுக்கப்புறம் என்ட்ரி எடுப்போம். ஸோ டெய்லியில் ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் வைக்கலாம். நீங்கள் இந்த ஸ்டாக்ஸை வந்து நம்ம கொடுத்துருக்க ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே ஸ்விங்க்கும் யூஸ் பண்ணலாம், ஷார்ட் டேர்ம்காகவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த ஸ்டாக்ஸோட ஸ்டாப் லாஸை வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த ஸ்டாக்ஸை வந்து ரன் பண்ணுங்கள். ஸோ நான் ஒரு ஷார்ட் டேர்ம்காக நான் அந்த ஸ்டாக்ஸை வாங்குகிறேன் அப்படின்னா நான் அந்த 194 ஸ்டாப் லாஸாக வச்சுக்குவேன். இல்லை நான் ஒரு ஸ்விங் ட்ரேடிங்காக வாங்குகிறேன் அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே நான் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்ஸை வந்து ரன் பண்ணுவேன். ஸோ அப்சைடில் இது எவ்வளோ தூரம் போகிறதுக்கான வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 41% மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட 320 ரூபா வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு 2 ஸ்டாக்ஸ் பார்த்துருவோம். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட அந்த 2 ஸ்டாக்ஸையும் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக்ஸ் வந்து ஃபேக்ட்டு. ஸோ ஃபேக்ட்டு வந்து அதோட ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணும்போது நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். ஒரு ஸ்விங் ட்ரேடிங்கு நீங்கள் வாங்குறீங்கனாலும் சரி, இல்லை ஒரு ஷார்ட் டேர்முக்காக நீங்கள் வாங்குறீங்கனாலும் சரி. எனக்கு கேட்டால் ஷார்ட் டேர்முக்கு இந்த ஸ்டாக்ஸை இப்போ வாங்க முடியாது. ஸ்விங் ட்ரேடிங்க்கு தான் நீங்கள் இந்த ஸ்டாக்ஸை வந்து ரன் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்விங் ட்ரேடிங்னு பார்த்தீங்கன்னா 1038க்கு மேலே டெய்லியில் ஸ்ட்ராங்காக புல்லிஷ் கேண்டில் பிரேக் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ அதோட டார்கெட்னு பார்த்தீங்கன்னா 1149 டார்கெட்டாக நீங்கள் வச்சுக்கலாம். சரிங்களா? ஸ்டாப் லாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே ஒரு பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனிச்சு அப்படின்னா நீங்கள் ஸ்டாப் லாஸை கொடுத்துட்டு வெளியில் வந்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டாக் கோஸ்ட் கார்ப் பார்த்துருவோம். நெக்ஸ்ட் ஸ்டாக் கோஸ்ட் கார்ப். ஸோ கோஸ்ட் கார்ப் பார்த்தீங்கன்னா அதோட ஆல் டைம் ஹைலேருந்து நான் ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து பாஸ் ஆகுது. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை எப்போ பிரேக் பண்ணுதோ நம்ம அப்போ வீக்லியில் ஒரு ஷார்ட் டேர்முக்காக நீங்கள் இந்த ஸ்டாக்ஸை வந்து பை பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு வீக்லியில் ஸ்ட்ராங்காக ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கலாம் ஒரு ஷார்ட் டேர்முக்காக. ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே நீங்கள் ஸ்டாப் லாஸை வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த ஸ்டாக்ஸை வந்து ரன் பண்ணலாம். இல்லை நான் வந்து ஒரு ஸ்விங் ட்ரேடிங்காக நான் அந்த ஸ்டாக்ஸை வந்து பை பண்ண போகிறேன் அப்படின்னா அதோட ப்ரீவியஸ் ஹையை, அதாவது 338க்கு மேலே ப்ரீவியஸ் ஹை இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ரீவியஸ் ஹைக்கு மேலே பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ இதோட ஃபஸ்ட் டார்கெட் 391, செகண்ட் டார்கெட் 449, தேர்டு டார்கெட் அதோட ஆல் டைம் ஹை 531 வரைக்கும் நீங்கள் இந்த ஸ்டாக்ஸை வச்சுக்கலாம். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஸோ உங்களுக்கு ஏதாவது ஸ்டாக்ஸ் வேணும்னாலும் நீங்கள் ஸ்டாக்ஸ் வந்து அனாலிசிஸ் பண்ணணுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். அதாவது பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, நெகட்டிவாக இருந்தாலும் சரி, நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றியும் அன்பும்.